சரி சரி. உங்க பொண்டாட்டி பேர் என்னங்க? நம்ம பொண்டாட்டி. நம்ம பொண்டாட்டியா? இல்ல உங்க பொண்டாட்டி பேர் என்னங்க? என் மனைவியார். நாசமா போக சொல்லு. ஆறா நாசமா போறது? இல்லைங்க, ஒரு தேசமாக போக. யார்? சித்ரால். சித்ரால். மித்ரால். சித்ரா மித்ரா அல்லது சித்திரலேகை விசித்திர விலாகை. ஓ, சித்திரலேகை விசித்திரலேகை. விசித்திரலேகை. இப்படி இரண்டு பெண்களை நான் திரு கல்யாணிகள் செய்தேன். கல்யாணம் செஞ்சுட்டீங்களா? ரெண்டு பேர்த்தையும் செஞ்சுட்டீங்களா? சரி, ஏதா பரவாயில்லைங்களா? அருமையாகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சீசன் அருமையாகுதுன்ட்டாங்க. அப்படிதான் இருக்கணும். ஏதோ அவங்க சொன்னாதான் நமக்கு சோறு. சரிங்க. இருந்தாலும் என் வரலாறு எடுத்து உரைத்தால் இப்பொழுது பத்தாது. ஓடோடி வந்தா என்ன காரணம்? உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் கூப்பிட்டு வர சொன்னாங்க. என்ன 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 என்ன? விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய். வாய் அப்படி போயிட்டு இருக்குது. எண்ணெய் என்னன்னு விளக்கெண்ணெய். உங்க அப்பா அம்மா கூப்பிட்டாங்கன்னுங்கிற என் தாயும் தந்தையும் அழைத்து வச்சேன். வா போகலாம். உங்க அம்மா கிட்ட போலாமா? செத்து போயிடுவோம். வா போகலாம். இல்ல, தெய்வலோகத்து பொம்பளை தானே. என்ன உனக்கு எலும்புருக்கு நோய் போடு. ஏற்கனவே கொரோனா போல இருக்குது. ரோபோ புடிச்சிட்டு ஆட்டிக்கிட்டு அது உனக்கு எப்படி தெரியுது? இந்த அம்மா இப்ப வயசுலயும் பாரு உள்ளுபாடி போட்டு இருக்குது. அப்புறம் எப்படி பால் கிடைக்கும்?
மகனே சித்திரசேனா, உங்க சந்தாபுரி போன்ற திருமணி முற்பாத கபடிகளுக்கு பலவிதமான நன்மைகளை கொண்டு வந்து மகனாகப்பட்டவன் உங்கள் பாதத்தை பணித்தேன் மாதா. மகனே எந்த திருப்பாதம் பாடா அப்பா அடி மக்களுக்கு தந்தெடுத்தா இந்த பரத உலகத்தில் தேவலோகத்தில் என்று குறையில்லாத வாழ்ந்திருப்பாய். இந்த போதிலும் உங்க அப்பா உன்னை வரவழைச்சாருப்பா. தந்தையா வரவழைத்தார். ஆமா அப்படியா? போகலாம். அந்த விடத்தின் மகனை அம்மா ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது. கீரி பூச்சி நின்று அதான் ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது. மகனை அதிக சீக்கிரமாக வரவழைத்தீர்களே. அது ஒரு இடத்துல நிக்க விட மாட்டேங்குது. ஒரு இடத்துல நின்று இருந்தாக்க ஏன் அந்த செட்டு அப்படி ஆகுது? சரி, எல்லாரும் பேசிக்கலாம். நீ பேசுங்க. ஆனா நமது ஆடு மாடுகளை கொண்டு போய் பூலோகத்திலே ராமதேன் பருவத்திலே மேய்த்து கொண்டு வந்த நந்த கோணார்களே யாரோ ஒருவன் நர மானிடன் அடித்திருக்கிறான். அடித்து உரித்து அன்னவர்களை அதாவதும் செய்து அங்கிருந்து குய்யோ முறையோ என்ற எண்ணத்திலே கத்துக்கொண்டு இந்த இந்திரலோகம் வந்து விட்டான். இப்பொழுதே நான் சென்று நமது ஆடு மாடுகளை வாழ வெட்டமும் கால வெட்டமும் அதம் செய்த அரக்கனை அவனை கண்டித்து தண்டித்து வருகிறேன். நீ அம்மாளும் உங்களுடைய மனைவியோடு பத்திரமாக இரு. இதை சொல்லுவேன் உன்னை வரவழைத்து. அப்பா, அனைத்து தேவனுக்கு முதன்மையான தேவன் நீங்கள். அப்பேற்பட்ட தேவனுக்கு மகனாக பிறந்தவன் நான் இருக்கும் பொழுது அந்த மாநிலத்தில் நீங்க சண்டைக்கு போகிறா, நான் போய் வருகிறேன். தங்களை வெளியே வைகள். வாடா மகனே, என் வருங்கால இளவரசனி, இப்பொழுதே நீ சென்று வெற்றிகரமா யாரா இருந்தாலும் சரி நர மானிடனே தேர்கோடி கம்பத்திலே தலைக்கீழே கால்மேலாக கட்டி அந்தரமார்க்கமாக கொண்டு வந்து இந்த இந்திரலோகத்தை கொண்டு வந்து ஒப்படை. சென்று வா. போய் வருகிறேன். சென்று வா. சென்று வா. போங்கள். என்ன பார்த்து கீரி பூச்சி வெளியே வந்துடும். யாருங்க? என்னங்க நந்தா, இப்பொழுது நான் எங்கே போக வேண்டும் தெரியுமா? எங்க மாட்டாஸ்பத்திரிக்கா? எதுக்கு? மருந்து வைக்கிறது. ஏ பைத்தியக்காரா, எங்க பூலோகம் செல்ல வேண்டும். எதுக்கு? நம்ம ஆவு மந்தைகளை யாரோ ஒருவனை அடித்து உரைத்து அதாகரம் செய்து நம்ம காவலாளி அனைவர்களையும் கொண்டிருக்கிறான் ஒரு நரமாளிதான். அவனுக்கு ஒரு திமுரு. எல்லாத்தோட அவனோட ஒரு கோழையாக உன்னை போலவே ஒருத்தர் இருந்தானோ. அவன் யாருங்க? அவனைத்தான் என்ன கொல்லுவேன். அவன் கொல்லுங்க. நீங்க இருந்தாலும் நாம போவதாக இருந்தாலும் இப்போ போறீங்க. நீ போறவரு திரும்புறியோ இல்லையோ தெரியல. அதனால உங்க பொண்டாட்டிக்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டு என் மனைவி மனைவி அழைத்தவா. எங்க நக்குறா? எங்க நிக்கிறா?
அரமனையில் இருக்கிறாங்க. கூப்பிட்டுட்டு வர்றேன். போய் கூப்பிடுவோம்.